Yes. So அந்த ஆக்ட்ரஸ் நேம் தெரிஞ்சா டைப் பண்ணுங்க. So இது வரைக்கும் 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. I got only one answer. I need everybody to participate actively in this chat box. கார்த்திக் வந்து ஸ்ரீ திவ்யா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஓகே. கனகவேல் ஸ்ரீ திவ்யா. JCA அமர்நாராயணா லைலா. Very good. Thank you. Thank you. Others? சரவணன் சார், நோ ஐடியா. சரவணன் சாருக்கே தெரியலையா? இட்ஸ் என்னது பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க எங்களுக்கு. ஓகே. தென் சுந்தர், அனுஷ்கா. ஓ சூப்பர். அனுஷ்கா. த பெஸ்ட் எம் நேம் தெரியல. ஸ்ரீதிவ்யா. அமர் நாராயண சார் மெயினான்னு எழுதியிருக்காங்க. கார்த்திக், தெர் இஸ் விண்டோ ஆன் டாப் ஆஃப் த பிரசன்டேஷன். எஸ், அது எதுக்கு வந்ததுன்னு தெரியல. We'll see. Sir, please move this window away from the shared application. Sir. Yes. We'll see. செந்தில் சார் வந்து தமிழ் ஆக்ட்ரஸ் என்றார். ஆமா எஸ். மூர்த்தி சார் வந்து ஃபேவரட் டு ஓம்ஜி. மேபி எனக்கு ஃபேவரட்ல இல்ல. பார்த்திபன் சார் கௌ. என்ன சார் ஸ்ரீ திவ்யா. ஓகே. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் மேலே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் குட் ரெஸ்பான்சஸ். இப்போ கௌதமி. ஓகே, பார்த்திபன் சார் வந்து கௌதமின்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு பார்ப்போம். இவங்க தாங்க அந்த ஆக்ட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யார்? நம்ம கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார்னு நினைக்கிறேன். ஸ்ரீ திவ்யா அப்படின்ட்டு. எஸ், ஷீஸ் ஸ்ரீ திவ்யா. ஓகே, இப்போ நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆயிடுச்சு? அது ராங் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ராங் ஆயிடுச்சு. கரெக்டா சொல்லுங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க இந்த பிபிடிக்கு பேக் சைடுல ஏதோ சம் விண்டோஸ் இருக்கு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா இது போய்டும் உங்களுக்கு. பிபிடி பேக் சைடுல வேற ஏதாவது விண்டோஸ் ஏதாவது ஓபன்ல இருந்துச்சுனா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எஸ் ஓகே பிபிடி மட்டும் ஓபன் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது எல்லாம் க்ளோஸ், அந்த சின்னதா பாக்ஸ் போய்டும். ஓகே தென் ஓகே, ஐ வில் கம் பேக் தென். ஓகே, ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் செகண்ட்ஸ். ஓகே, இப்போ ஓகேங்களா சார்? செந்தில் சார், ஐ திங்க் நவ இட்ஸ் ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் யார் அப்படின்ட்டு. ஸ்ரீ திவ்யா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் ராங்காகவும் சொல்லியிருக்கீங்க. ஐ மீன் மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லலாம் அது. எஸ். இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். எஸ், guess and type the name of the person in this slide, on the slide. Okay, I got answers. Senthil Murugan sir, Warren Buffett. Kanagavel, Warren Buffett. Karunakaran, Warren Buffett. Tahir Usman Buffett. Very good. Thank you.
ரைட் ஆன்சர்ஸ், யோ கெஸ்ட் ரைட். இதுல பாத்தீங்கன்னா யாருமே மிஸ்டேக்கே பண்ணல. ஆனா ஆக்ட்ரஸ் சொல்றதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இவர்தான் வாரன் பஃபெட் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிலது கண்டுபிடிக்க முடியல. அது என்ன சொன்னோம், மிஸ்டேக் அப்படின்னு சொல்றோம். ஸோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ராங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி நிறைய நம்ம லைஃப்ல பண்றோம், மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்றோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் ஆஃப்னா மீனிங் என்னன்னா எடுத்து விடுங்க. ஸ்விட்ச் ஆஃப்னா ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதை வந்து டிஸ்மேண்டில், அது இல்லாம பண்றது, அது ஐ மீன் எரேஸ் பண்றது. ஸோ மிஸ்டேக் ஆஃப், நம்ம டைட்டில் என்னன்னா மிஸ்டேக் ஆஃப் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் மிஸ்டேக் ஆஃப் பண்ணணும்னா, டு டேக் ஆஃப் யூ ஷுட் ஆஃப் த மிஸ்டேக். ஸோ நீங்க டேக் ஆஃப் ஆகுறதுக்காக, டேக் ஆஃப் பண்றதுக்காக மிஸ்டேக் ஆஃப் பண்ணணும். டேக் ஆஃப் நல்லா பண்ணணும்னா மிஸ்டேக் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டேக் ஆஃப் ஆகும். அப்படியா அப்படின்னா எஸ். ஏன் அப்படின்னா, a person who never made a mistake never tried anything new. ஸோ ஒரு பர்சன் மிஸ்டேக்கே எதுவும் செய்யல அப்படின்னா அவர் எதுவும் புதுசா ட்ரை பண்ணல அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஸோ a person who never made a mistake never tried anything new. அதனால மிஸ்டேக்ஸ் நிறைய நம்ம பண்றோம். ஸோ மிஸ்டேக்ஸ் பண்றதுல தப்பு இல்லைங்க. ஆனா அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல், அதாவது நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது, நெக்ஸ்ட் நம்ம லைஃப் எப்படி ஃபியூச்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see, your best teacher is your last mistake. உங்க சிறந்த ஆசிரியர் யாருன்னா உங்களுடைய கடைசியான ஒரு தவறு. ஸோ your best teacher is your last mistake. அதனால இப்போ நம்ம குரூப்ல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ்மென், நிறைய அண்ட் அதர் டீச்சர்ஸ், ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருக்கோம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் we will concentrate on business owners. ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஒன் பை ஒன்னா சார்ட்டில் அப்படியே சொல்லலாம். ரைட் இன் ஸ்மால் லெட்டர்ஸ், பரவாயில்ல, ஐ மீன் சிம்பிள். I hope you are typing. Hello. Yes. Vandruk's answers. Tahir, not expanding. Parthiban, time management. Sarunan sir, wrong partnership. Good. Okay. Okay, thank you. Thank you all for the answers. So in the mari, these are all mistakes you have made in your businesses. காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன் பண்ணுவாங்க. அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட், நான் பிஸ்னஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக இருக்கிறேன். எனக்கு தொடர்பு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கம்பெனிஸில், ஐ மீன் கம்பெனிஸ் த சென்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்கள், அப்புறம் நான் அட்டென்ட் பண்ண செஷன்ஸ், வெபினார்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அதில் நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள் என்னென்னா, இந்த காமன் 5 மிஸ்டேக்ஸ் வந்து எல்லா பிஸ்னஸ்மேன் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் பர்ஃபெக்ஷனிசம். என்னங்க பர்ஃபெக்ஷனிசம்? பர்ஃபெக்ஷனிசம்னா என்னங்க சார்? வாட் டு யூ மீன் பை பர்ஃபெக்ஷனிசம்? பர்ஃபெக்டா இருக்கிறது தப்பா? பர்ஃபெக்டா இருக்கிறது தப்பா? So please mute your mics. யாராவது கொஞ்சம் நாய்ஸ் வந்துருக்கு, you can mute your mics. Thank you. Yes. Perfectionism. Any answers? What do you mean by perfectionism?
Perfectionism. Perfection na என்னங்க? Not in order. Very good, Tahir, very good. Thank you for your active participation. So perfection அப்படின்னா என்னங்க? ஒரு விஷயம் ரொம்ப நோ மிஸ்டேக்ஸா இருக்கிறது. கார்த்திக், ஹானஸ்டா இருக்கிறது. ஓகே, குட், வெரி குட் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். பர்ஃபெக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுட்டா பர்ஃபெக்ஷனிசம் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ வாட் ஐ மீன் பை பர்ஃபெக்ட்? பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் ஆஃபீஸர், பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா, பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட். ஸோ மிஸ்டேக்கே இல்லாமல் இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் இன் ஆர்டராக இருக்கிறது அண்ட் கரெக்டாக இருக்கிறது. ஸோ அவங்க தான் வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு விஷயம் முழுமையா இல்லை ஒரு பரிபூர்ணமா சரியான முறையில் இருந்தால் அது பர்ஃபெக்ஷனிசம். ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஈவன் இது நானும் பண்ணியிருக்கிற ஒரு மிஸ்டேக் தான். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஷன் எடுக்கணும், இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ட்டு 2 days 3 days நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எவ்வளோ செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக இன்னொரு இது பண்ண நல்லா இருக்குமோ, அது பண்ண நல்லா இருக்குமோ, ஆட் திங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு என்னன்னா, we are trying for perfection. அதே மாதிரி பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பண்ற பிஸ்னஸ் தான் டாப் வரணும், நான் பண்ற மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் தான் நல்லா வரணும், ஆர் நான் கொடுக்குற சர்வீஸ் தான் நல்லா வரணும் அப்படின்ட்டு they always strive for the perfection. ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் ஸ்ட்ரைவ் பண்றதுனால என்ன லாஸ் ஆகுது அப்படின்னா, கண்ட்ரோல் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நாமளே கண்ட்ரோல் எடுத்துக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ டீம் இருக்கிறாங்கன்னா அந்த டீமுக்கு தகுந்த வேலை நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ வி கண்ட்ரோல் எவ்ரிதிங் அண்ட் வி திங்கிங் ஐ நோ இட் ஆல், எல்லாமே எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு ஸோ யாருக்கும் எந்த ரோல் கொடுக்குறதில்ல. ஸோ இது சிம்பிளாக நம்ம ரெகுலர் லாங்குவேஜில் சொல்லணும்னா எல்லா விஷயத்துலையும் மூக்கு நுழையிறது. ஸோ இப்போ ஒரு சேல்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் இருப்பாங்க, ஸோ மேனுஃபேக்சரிங் இருப்பாங்கன்னா எல்லா விஷயத்துலையும் போயிட்டு மூக்கு நுழைக்கிறது. ஸோ அப்புறம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு இருக்கிற டீமுக்கோ இல்லைன்னா இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கோ ஸ்பேஸ் கொடுக்காம நம்மளே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கிறது. ஸோ திங்கிங் ஐ நோட் அண்ட் ஸ்ட்ரைவிங் ஃபார் பர்ஃபெக்ஷன். ஸோ இதுதாங்க பர்ஃபெக்ஷனிசம். இது வந்து சரியான ஒரு மெத்தடா முறையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா இது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது. பர்ஃபெக்ஷனிசம்காக நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, see, one of the basic rules of the universe is that nothing is perfect. Perfection simply doesn't exist. Perfection அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. Without imperfection neither you nor I would exist அப்படின்ட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற ஒரு பாப்புலர் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு, பிசிஸ்ட். நத்திங் இஸ் பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வருது. ஸோ வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 7, 8 போயிட்டே இருக்கு. ஸோ ஐஃபோன் எடுத்துக்கோங்க, எவ்ரி இயர் ஏதோ ஒரு அப்டேட்டோட ஒரு இதோட இதுதான் எண்டு. ஸோ ஐஃபோனுடைய வெர்ஷன் இதுதான் எண்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நோ. ஏன்னா there is always a room for an improvement. There is always room for an improvement. ஸோ ஒரு விஷயம் இதோட முடிக்கிறதோ, ஒரு விஷயம் இதோட சிறந்ததோ, ஒரு விஷயம் இதோட மிகச்ச பெஸ்ட் அப்படின்றது சொல்லவே முடியாது நம்ம. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் நீட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணவே கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணவே கூடாது. அது மீன் குவாலிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, பட் அது பர்ஃபெக்ஷனுக்காக நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. வேற என்ன பண்ணணும் நம்ம? ஸோ அதான் சொல்றேன், டோன்ட் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷன், எய்ம் ஃபார் பெட்டர் தேன் எஸ்டர்டே. ஸோ இப்போ நேற்றை விட இன்னைக்கு பெஸ்டா இருக்கா, எக்ஸிஸ்டிங் மாடல் விட வர்ற இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க கரண்ட் மாடல் கரெக்டா இருக்கா, நம்ம கொடுத்துட்டு இருக்கிற சர்வீஸை விட நெக்ஸ்ட் லெவல் இப்போ கொடுத்துட்டு பழைய நேற்று கொடுத்த சர்வீஸ்ல இன்னைக்கு கொடுத்துற சர்வீஸ் நல்லா இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நேற்றை விட இன்னைக்கு ஒரு படி நீங்க முன்னுக்கு போயிருந்தாலே யூ ஆர் பெட்டர். ஸோ என்ன சொல்லலாம்னா அதுக்கு பேர் தான் எக்ஸலன்ஸ். ஸோ நேற்றை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேன்னா யூ கேன் அச்சீவ் எக்ஸலன்ஸ், பட் யூ கேன் நாட் அச்சீவ் பர்ஃபெக்ஷன் இன் யுவர் லைஃப். லைஃப்ல வந்து இதுதான் பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ வி கேன் கோ அச்சீவ் எக்ஸலன்ஸ், we can achieve excellence.
அதான் சொல்லுவாங்க பர்ஃபெக்ஷனிசம் இஸ் எ டிசீஸ் இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷன் இஸ் எ மித் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ டிசீஸ் அப்படின்வாங்க. இது ஒரு நிறைய பேருக்கு இந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளும் பார்ப்போம். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் பாஸ் பார்த்தாலே ஐயோ வந்துட்டாரு இவரு என்ன சொல்ல போறாரோ, ரொம்ப கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் கிசு பேசுறது நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்ம பிஸ்னஸ்ல. ஸோ ஆல்வேஸ் எய்ம் ஃபார் த பெட்டர்மெண்ட். அதாவது ஜேசிஎல் அழகா சொல்லியிருக்காங்க, பி பெட்டர். ஸோ பி பெட்டர் தேன் எஸ்டர்டே. ஸோ நேற்றை விட இன்னைக்கு ஒரு படி பெட்டரா இருந்தாலே ஸோ ஆட்டோமேட் நாட் ஓன்லி இன் லைஃப் இன் பிஸ்னஸ் எவ்ரி திங் நம்ம லைஃப் வந்து க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கும், நம்ம நல்ல வழியில போயிட்டு இருக்கோன்றது அர்த்தம். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பர்ஃபெக்ஷனிசம். அதுக்கு ஒரே ஒரு கியூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஆக்ஷன். அதே ஒரே ஒரு கியூர் டேக்கிங் ஆக்ஷன். ப்ளீஸ் மியூட் யுவர் மைக்ஸ் மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ். யா, தேங்க்யூ. Perfectionism is a disease. The cure is taking action. So perfectionism நீங்க அவாய்ட் பண்ணணும்னா you have to take action. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்ட்டு ஸோ நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். நேற்றை விட இன்னைக்கு பெஸ்டா இருக்கிறோமா அப்படின்றது தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன். ஓகே, தென் வாட் இஸ் நெக்ஸ்ட்? த செகண்ட் மிஸ்டேக் இஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ இது ஈவன் இன்னைக்கும் எனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு, நிறைய பேர்த்துக்கு இது ஒரு சேலஞ்சு. ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன், வாட் டு யூ மீன் பை ப்ரோக்ராஸ்டினேஷன்? எனி ஆன்சர்? ப்ரோக்ராஸ்டினேஷன் ஆன்சர் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன்னா என்ன? தள்ளி போடுதல். வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர். அப்புறம் பார்த்துக்கலாம் கனகவேல். எஸ் சார், எஸ் சார், absolutely right. So தள்ளி போடுதல், postponement. Yes, thank you. JC Bala, yes, welcome sir. So procrastination அப்படின்றது at all levels, at all fields, இதுக்கு வந்து இது ஒரு இதே கிடையாது. That too after இந்த சோஷியல் மீடியா யூசேஜ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன். காலையில நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு மெசேஜ் பண்ணணும்னு ஃபோன் எடுக்கிறோம். ஸோ அந்த மெசேஜ் பண்றதுக்குள்ள ஒரு பாப்பப் போறது, ஃபேஸ்புக்ல இன்னொரு அப்டேட், ஐ மீன் ஒரு புது நியூஸ், அதுக்கு உள்ள போறோம். அதுக்கு போன உடனே அதுக்குள்ள ஒரு ஆடு. ஸோ என்ன ஆகும்னா நம்ம பண்ண வேண்டிய மெசேஜ் ஒரு 1/2 hour அப்புறம் பார்த்து நம்ம பண்ணிருக்க மாட்டோம். பட் இங்க வேற எதுல போயிட்டு நம்ம என்டர்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். அப்புறம் வேணும்னே நம்ம சில எக்ஸாம்பிள்லாம் பண்ணுவோம். சரி இன்னைக்கு போயிட்டு இப்போ ஒரு கொரியர் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். சரி இப்போ வெயிலா இருக்கல, மதியம் பண்ணிக்கலாம். ஸோ மதியம் கொஞ்ச நேரம் சின்ன ஈவினிங் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஸ்டக் அப் ஆகிட்டு அது பண்ணாம விட்டுருவோம். ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நல்ல நேரம் பார்க்கலாம், நல்ல டைம் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் உங்க பிலீஃப்ஸ் இருந்து அதை பாருங்க, தப்பு கிடையாது. பட் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு கெட்ட நேரம், ஐ மீன் நல்ல நேரம்ன்றதே கிடையாது. நீங்க செய்யறது நல்ல விஷயமா இருந்தால் எந்நேரமும் செய்யலாம். ஸோ அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது நம்ம தவிர்த்தாலே நிறைய விஷயங்கள், அதாவது வெற்றிக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷனை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். அப்போதான் வந்து சக்ஸஸை நோக்கி நம்ம செல்ல முடியும் அப்படின்ட்டு நான் இது சொல்லலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி த கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, procrastination is later, doing things later. So the action of delaying or postponing something is called procrastination. So dear friends, முக்கியமா எந்த விஷயத்துல procrastinate பண்ணாலும், businessல procrastinate பண்ணோம்னா, so we will lose our business and we will lose our life. So don't procrastinate in your business. ஏன்னா if you are giving an assurance to a customer, or if you are giving an assurance to an employee, or if you are giving an assurance to your investors, so be on time and நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு டைம் டு டைம் வந்து அதை வந்து நிறைவேற்றி வருங்கள். அப்போதான் நம்ம பிஸ்னஸ் வந்து முன்னுக்கு போகும். ஸோ கைண்ட்லி அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் அவாய்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பிரேக்கப் கொடுக்கணும். யார் கூட பிரேக்கப் கொடுக்கணும்னா பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட பிரேக்கப் கொடுக்கணும். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்க டை பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்க அந்த ப்ராடக்டிங் அந்த டைலியே நீங்க ஆல்வேஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இன்னும் பெட்டர் ட்ரை பண்ணிட்டே இருந்தா யூ கேனாட் டெலிவர் ஆன் டைம் ப்ராடக்ட்ஸ், இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ டோன்ட் ட்ரை ஃபார் த பர்ஃபெக்ஷனிசம். ஒரு லெவலோட முன்ன விட நீங்க இந்த டைம்ல சில ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலா இருக்கு, பெஸ்டா இருக்கு அப்படின்னும் போது அதோட முடிச்சுக்கிட்டு ஸோ அவருக்கு அந்த ப்ரூஃப் காமிச்சிட்டு யூ கேன் கோ ஃபார் த ப்ரொடக்ஷன்.
இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து பர்ஃபெக்ஷனிசம் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி. ஸோ பர்ஃபெக்ஷனிசம் அவாய்ட் பண்ணாலே அந்த டிலே, அந்த தள்ளி போடுறது, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ பிரேக்அப் வித் perfectionism is the first step for avoiding the procrastination. Then learn how to prioritize. So now as JC we have many time management training session. So time management எப்படி பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம நிறைய பேர் அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் அந்த ப்ரியாரிட்டைஸ், ஸோ ப்ரியாரிட்டைஸ் ஒரு விஷயம் எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எது தேர்ட் பண்ணணும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரியாரிட்டைஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிட்டாலே பாதி சக்ஸஸ் உங்கள் வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் உங்கள் வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ லேர்ன் ஹவு டு ப்ரியாரிட்டைஸ் அப்படின்றது தான் இன்னொரு வழி இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மேக் எ டு டூ லிஸ்ட் அண்ட் ட்ராக் எவ்ரிடே. ஸோ ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க. ஸோ இன்னைக்கு நான் எவ்ரிடே, இட்ஸ் நாட் ஃபார் டுடே, எவ்ரிடே வந்து இன்னைக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க. அந்த டு டூ லிஸ்ட் போட்டுட்டு ஆஃப்டர் ஈவினிங் அது இன்னைக்கு முடிச்சோமா அப்படின்றத டிக் பண்ணுங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணிட்டு எது விட்டுருக்கோமோ அடுத்த நாள் லிஸ்ட்ல அது சேர்த்து. ஸோ விச் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஐ மீன் பர்ஃபெக்ஷனிசம் பிரேக்கப் கொடுக்கணும். ஸோ ஒரு திங்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ண பிறகு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். நம்ம அந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்றது ட்ராக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போயிடும். அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் போனதுக்கு முக்கியமாக வந்து நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். என்னால் அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் உங்களை வந்து ஃபர்கிவ், ஐ மீன் மன்னிக்கணும். நீங்கள் ஐ மீன் நான் இந்த விஷயம் நான் தவறு செஞ்சுட்டேன், டிலே பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம், ஐ வில் டூ இட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் செல்ஃப் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போதான் வந்து இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது நம்ம விட்டு போகும். நமக்கே தெரியும் இந்த விஷயங்கள் நிறைய. ஈவன் இன்னைக்கும்னா இந்த ரீசெண்ட் டைம்ல கூட எனக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டைம்ல கூட மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. சில பீப்புள் தே வாண்ட் டு ஓப்பன் அக்கௌண்ட்ஸ். ஸோ பட் அவைலபிலிட்டி ஆஃப் சோர்சஸ் இல்லாதனால நான் நாளைக்கு தள்ளி போடுறதுனால என்ன ஆகும், எனக்கு கஸ்டமர்ஸ் லூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஸோ இது இன்னைக்கு வந்து இட் வில் ரூயின் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து த ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் எனிமி இன் அவர் லைஃப் இஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதுக்கப்புறம் தான் ரியல் எனிமிஸ். அதனால ஸோ குவிட் திஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன் பை ஃபாலோயிங் தீஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபாலோ திஸ் ஒன், ஜஸ்ட் டூ இட். ப்ரொக்ராஸ்டினேஷன் போகணும்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் டூ இட், அவ்வளோதான். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி do பண்ணுங்க. And third most biggest mistake we are doing in our business is playing for survival. So ஒரு businessmanல ஒரு whatever the business you take, there are 5 stages இல்லைங்களா? என்ன 5 stages இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா ஸ்டார்டிங். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம். தென் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம சக்சஸ் கிடைச்சிருமா? இல்லை, we are struggling. ஸ்டார்டிங் பண்றோம், தென் we are struggling. ஸ்ட்ரகிளிங்க்கு அடுத்த ஸ்டேஜ் தான் சர்வைவல். ஸோ சர்வைவலுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஸ்டேபிள் ஸ்டேஜ். ஸோ ஸ்டேபிளுக்கு அடுத்தது தான் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஸோ தெர் ஆர் 5 ஸ்டேஜஸ் இன் எ பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ்ல 5 ஸ்டேஜஸ்ல ஜென்ரலாக இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ மேபி ஸ்டார்ட் அப் சில பேர் இருக்கலாம், ஆல்ரெடி நிறைய பேர் பிஸ்னஸ் செட்டப் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அதில் பாதி பேர் ஆர் 60-70% பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, they are running their businesses for survival. So என்ன சார் சர்வைவல் அப்படின்னா, சர்வைவல் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா growth இருக்கு. ஸோ what do you mean by survival அப்படின்னா, earning a living and monthly expenses. எனக்கு ஏதோ மந்த்லி ஒரு சேலரி மாதிரி வந்தா போதும் அப்படின்லாம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றோமோ அவங்க எல்லாருமே சர்வைவல் மோட்ல இருக்கோம்னு அர்த்தம். ஸோ earning for a living and monthly expenses. ஸோ இந்த மந்த்தெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 40,000 வந்தது, 30,000 வந்தது, 50,000 வந்தது, ஆர் 1 lakh வந்தது. திஸ் இஸ் எனஃப் ஃபார் மை லைஃப் அப்படின்னு நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டு சேம் ரொட்டீன் அப்படியே நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா we are in survival mode. So actually a business man அப்படின்னா ஆர் a business அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, it should be growth.
it should be in growth model இருக்கணும், not in survival mode. Growth mode இருக்கணும். So what do you mean by growth? What do you mean by growth? Creating true wealth. Creating true wealth அப்படின்றது தான் growth. Creating true wealth அப்படின்றது தான் growth. ஆக்சுவலா growth அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, growth level நீங்க அட்டைன் ஆகணும்னா you should know difference between customer centric versus business centric. நீங்க சொல்லுங்க, which is important? நம்ம வந்து ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கணுமா, பிசினஸ் சென்ட்ரிக்கா இருக்கணுமா? கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கணும்னா சாட் பாக்ஸ்ல சிஎன் டைப் பண்ணுங்க. பிசினஸ் சென்ட்ரிக்கா இருக்கணும்னா சாட் பாக்ஸ்ல பி அப்படின்னு டைப் பண்ணுங்க. எஸ் மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், ப்ளீஸ் டைப். கஸ்டமர் சென்ட்ரிக்னா சிஎன் டைப் பண்ணுங்க, பிசினஸ் சென்ட்ரிக்கா இருக்கணும்னா பிஎன் டைப் பண்ணுங்க. Bala C, customer centric. Yes, I got Tahir C, Karthik C, Yuvraj C, Velmurugan C. Yes, my dear friends. Thank you. So, நான் தான் சொல்லியிருக்கேன், growth மோடுக்கு நம்ம பிஸ்னஸ் வரணும், growth மோடுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் வரணும் அப்படின்னா which is right. நம்ம எல்லாருமே சி டைப் பண்ணிருக்கீங்க. சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மோட்ல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. கஸ்டமர் சென்ட்ரிக் அப்படின்னாலே வாட் we are doing, we are focusing on busy in serving opportunities for survival. ஸோ அந்த கஸ்டமருக்காகவே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா சர்வைவல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கஸ்டமருக்காக நம்ம பிஸ்னஸ் இருக்கா, இல்லை நம்ம பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸ் தேவையா? தட் இஸ் த கொஸ்டின். நமக்கு ஒரு 5 கஸ்டமர், 10 கஸ்டமர், இல்லை 50 கஸ்டமர், 100 கஸ்டமர் இருக்காங்க, அவருக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா again you are going into the survival mode. ஸோ பிஸ்னஸ்னா உங்க பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் சென்ட்ரிக். ஸோ பிஸி இன் பில்டிங் டீம்ஸ், சிஸ்டம்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அச்சீவிங் த விஷன். ஸோ நான் சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ்னாலே ஒரு விஷன் இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம், 3 இயர்ஸ்ல 5 பிரான்ச்சஸ் பண்றோம், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ ஒரு growth, எவ்வளோ பிரான்ச்சஸ் வரணும், எவ்வளோ ரெவென்யூ வரணும், எவ்வளோ பேர் எம்ப்ளாய் இருக்கணும், ஸோ என்ன டர்ன் ஓவர், என்ன ப்ராஃபிட், எந்த லிஸ்ட்ல, ஃபோர்த் லிஸ்ட்ல வரணுமா, இந்தியன் லிஸ்ட்ல, திஸ் ஆல் யுவர் விஷன். ஸோ அந்த ஒரு விஷன் இருக்கிறதா வந்து பிஸ்னஸ் சென்ட்ரிக். நம்ம பிஸ்னஸ் சென்ட்ரிக்கா இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஈவென்ட் நம்ம கூட எனக்கு ஒரு 4 கஸ்டமர்னால நல்லா பிஸ்னஸ் வருதுன்னா அவங்க 4 பேருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மொத்தம் நான் லூஸ்ல விட்டுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த 4 கஸ்டமர் பிஸ்னஸ் கொடுத்தா நான் சக்சஸ், நான் ரன் ஆகிட்டு இருப்பேன். அவங்க 4 பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்னால பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஐ கேன் நாட் மேக் மணி. அதுவே என்னுடைய பிஸ்னஸ் மாடல் கரெக்டா இருந்து எல்லாருக்கும் நியாயப்படியா 4 கஸ்டமர் இல்லாம மற்றவர்களையும் நியூ கஸ்டமர் ஆட் பண்ணிக்கிட்டு, ஸோ என்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு, என்னுடைய டீம் டெவலப் பண்ணிக்கிட்டு, என் கம்பெனிக்குன்னு சில சிஸ்டம்ஸ் வச்சுக்கிட்டு, அதுக்கான மார்க்கெட்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நான் டெவலப் பண்ணிக்கிட்டு, ஒரு விஷனோட ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு பிஸ்னஸ் பிளான் போட்டு, அது ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அதை நான் ஆக்ஷன்ல கொண்டு வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, then my business comes in business centric. So my dear friends, kindly make your business as business centric. Focus on business centric, not on customer centric. ஏன்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப நாள் நம்ம கூடவே இருப்பாங்க, திடீர்னு பெட்டரா ஏதோ ஒரு விஷயத்தினால இன்னொரு இடத்துக்கு கிடைச்சிச்சுன்னா they have a right to choose better service, better company, இல்லைங்களா? ஸோ அதனால எப்பவுமே நம்ம அதுக்கு பர்மனெண்ட் கிடையாது. பட் நம்ம கஸ்டமர் இஸ் காட், அதெல்லாம் ஓகே. ஸோ பட் நம்ம வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அவர் பிஸ்னஸ் சென்ட்ரிக். நம்ம பிஸ்னஸ்க்குன்னு சில விஷன், பிளான், ஆக்ஷன் அது இருக்கணும். அந்த மோட்லயே நம்ம வந்து வி ஷுட் கோ. ஸோ தென் ஓன்லி அவர் பிஸ்னஸ் வில் க்ரோஸ். ஸோ அப்போதான் நம்ம க்ரோத் ஸ்டேஜுக்கு போவோம். இல்லைன்னா ஜஸ்ட் சர்வைவல் மோட், ஏதோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் வந்து ஜஸ்ட் லிவிங், வி கேன் ரன் அவர் லைஃப் ஆஸ் யூஷுவல், ஒரு காமன் மேன் மட்டும் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டால் வாட் டு யூ மீன் பை க்ரோத் அப்படின்னா, ஸோ உங்கள் ஹெல்த், க்ரோத் இஸ் ஈக்குவல் டு ஹெல்த் ப்ளஸ் வெல்த் ப்ளஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். என்ன ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இருந்தால் க்ரோத் ஆனால் எஸ் சார். ஸோ ஹெல்த், இப்போ உங்கள் ஒரு ஹெல்த்னா ஒன்று இருக்கிறது,
இல்ல ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு உபதிரவம் வந்தா அது கண்ட்ரோல் பண்றது. ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, ஒரு ஏல்மெண்ட் வருது, அது என்னால சரி செஞ்சுக்க முடியும், அதுக்கு தேவையான பொருளோ இல்ல சக்தியோ இல்ல எனர்ஜியோ எல்லாம் என்கிட்ட இருக்குன்னா யூ ஆர் இன் growth. அதே மாதிரி வெல்த்னா என்ன, நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால அடைய முடிஞ்சுன்னா தட் இஸ் த ட்ரூ வெல்த். ஸோ அது சரியான முறையில இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஹாப்பினஸ் என்ன, எது ஹாப்பினஸ் கொடுக்கும்? ஒரு பேரண்ட், ஒரு தந்தைக்கு தான் ஹாப்பினஸ். ஒரு பையனை வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆக்கணுமோ இல்லை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைச்சாருன்னா அது கரெக்டாக படிக்க வச்சு அந்த ஒரு ஐஐடி ஐஎம்ல படிக்க வைக்கணும்னா அது ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் அவருக்கு ஹாப்பினஸ். இல்லை ஒரு பொண்ணு நல்ல இடத்துல நல்ல கிராண்டா ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு தைரியமா எடுத்து செலவு செஞ்சாருன்னா தட் மேக்ஸ் ஹிம் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் மூணுக்குமே தேவையான ஃபினான்ஷியலாகவும் எனர்ஜியாகவும், ஐ மீன் பிசிக்கல் எனர்ஜியாகவும் எல்லா விஷயங்களும் கலந்து இருந்தால் மட்டும்தான் growth. இட்ஸ் நாட் அன் ஒன் திங். growth அப்படின்றது ஒன் திங் கிடையாது. இந்த மூணு விஷயங்களையும் உங்க லைஃப்ல ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா தட் இஸ் த ரியல் growth. ஸோ அந்த growthக்காக நம்ம பிஸ்னஸ் விஷன் இருக்கா, அந்த growth-ஐ நோக்கி நம்ம செயல்பட்டு இருக்கிறோமா, இல்லை எனக்கு 1 lakh இன்கம் வந்தா போதும், எனக்கு 2 lakh இன்கம் வந்தா போதும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் இன் யுவர் மைண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு வாட் வி ஆர் டூயிங் அப்படின்றத நீங்க நோட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது we will see. ஸோ இப்போ சொல்லுங்க, ஐ பிளே a game for growth, not for survival. ப்ளீஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட் ஆர் நோட் இன் யுவர், உங்கள் நோட் புக் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, ஆர் நோட் இன் யுவர் மைண்ட்ஸ். ஐ பிளே a game for growth, not for survival. ஸோ இந்த லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்பவுமே நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் இதை சாண்ட் பண்ணி ஒரு மந்த்ரா மாதிரி இது. ஐ பிளே a game for growth, not for survival. I play a game for growth, not for survival. I do business for growth, not for survival. I do business for growth, not for survival. So இந்த விஷயங்கள், இந்த வார்த்தைகள், இந்த லைன்ஸ் வந்து நீங்க சாண்ட் பண்ணிட்டு இருந்தா, ஸோ ஏன் நான் சொல்றேன் சாண்ட் பண்ண சொல்றேன்னா, ஸோ வேர்ட்ஸ் ஆஸ் பவர். ஸோ அதாவது ஒரு தாட் ஃபீலிங்காக கன்வெர்ட் ஆகி ஃபீலிங் வேர்ட்ஸை மாதிரி வேர்ட்ஸை வந்து ஆக்ஷனாக வரும். ஆக்ஷன் தான் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும். பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சுன்னா யூ கேன் அச்சீவ் சக்ஸஸ். So always work for growth, strive for growth. Yes, my dear friends. Very easy question. எல்லாருமே சொல்லிடலாம். Your answers, please. Okay, Sachin Tendulkar is a great batsman, the person who scored highest runs in the world. இல்லைங்களா, இருக்கிற பேட்ஸ்மேன்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணிருக்கிறவர் வந்து a good batsman. So a good batsman, he is one who scores the highest runs. Then who is a good businessman? A good batsman is one who scores the highest runs. Okay. Who is a good businessman? Your answers, please. Who is having good network of employees? Your answer. Yes, thank you. Good answer. Very good answer, sir. More number of staffs. Yes, very good answers. Not losing customers. Yes, sir, exactly right answer. A businessman, one who expansion compared to last year. Last year vida in the year expansion ஆயிருக்கு. Yes. எஸ், தேங்க்யூ ஆல். நீங்க சொன்ன எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டு. பட் ஒரு பேராமீட்டர், ஸோ இப்போ வந்து ஹூ இஸ் ஃபோக்கஸிங் ஹிஸ் பிஸ்னஸ் ரெகுலர்லி, எவ்ரி இயர் இன்க்ரீசிங் கஸ்டமர்ஸ். எஸ், ஆஃப்கோர்ஸ், எஸ் சார். ஸோ எ குட் பிஸ்னஸ்மேன் இஸ் ஒன் ஹூ ஸ்கோர்ஸ் ஹையஸ்ட் ரன்ஸ். இங்கே வந்து
பேட்ஸ்மேனை வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பண்றதை வச்சு நம்ம அந்த பெராமீட்டர் வச்சு அவர் வந்து குட் பேட்ஸ்மேன் சொல்றோம். ஸோ குட் பிஸ்னஸ்மேன்னா யாரு அப்படின்னா, லாஜிக் வெரி சிம்பிள். எதுக்கு பிஸ்னஸ் பண்றோம்? டு மேக் மணி ஃபார் ப்ராஃபிட் இல்லைங்களா? ஸோ அவர் தான் ஒரு குட் பிஸ்னஸ்மேன். ஸோ த பர்சன் ஹூ மேக்ஸ் மணி, ஹூ மேக்ஸ் ப்ராஃபிட். குட் பிஸ்னஸ்மேன் இஸ் ஒன் ஹூ ஏர்ன்ஸ் மோர் மணி. ஸோ லாஸ்ட் இயர் விட இந்த இயர், ஏன்னா நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். மோர் ஸ்டாஃப் இருக்குதுன்னா அர்த்தம் என்ன? ஸோ தேவையில்லாம ஸ்டாஃப்ஸ் எடுத்திருக்கோமா? ஸோ மோர் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா we are getting more money. ஸோ அது எல்லாமே எண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மணி. ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கஸ்டமர்ஸ், மோர் ஸ்டாஃப், மோர் டீம், மோர் நெட்வொர்க்கிங், இதெல்லாமே ப்ராசஸ். ஸோ எண்ட் ரிசல்ட் வந்து ஏர்னிங் மோர் மணி. ஸோ அதுதாங்க பிஸ்னஸ் மேன். திஸ் இஸ் த தேர்ட். இது வரைக்கும் 3 தவறுகள் பார்த்துருக்குறோம். என்ன 3 தவறுகள் பார்த்துருக்குறோம்? 1 பர்ஃபெக்ஷனிசம், 2 ப்ரோக்ராஸ்டினேஷன், 3வது பிளேயிங் ஃபார் சர்வைவல். அண்ட் தேர்ட் மிஸ்டேக் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் பண்றது, மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் என்னன்னா பிளெயின் மார்க்கெட்டிங். வாட் டு யூ மீன் பை பிளெயின் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங்னா தெரியும், நான் தான் சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், வி ஹாவ் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்ஸ், அப்படி எல்லாமே நம்ம சொல்றோம். மார்க்கெட்டிங் டீம் இருக்கு, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறோம், எவ்ரிதிங் குட். பிளெயின் மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ அப்படி வேற ஏதாவது மார்க்கெட்டிங், டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங்ஸ் இருக்கா அப்படின்னா, எஸ். பிளைன் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் மார்க்கெட்டிங். ஆர் இன்னொன்று நல்லா சொல்லுவாங்க, இது கர்மா மார்க்கெட்டிங் அப்படின்வாங்க. கர்மா. ஸோ வாட் டு யூ மீன் பை கர்மா மார்க்கெட்டிங்னா, ஓகே ஏதோ நம்ம கிட்ட பொருள் இருக்கு, மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு பண்றது இல்லை. என்கிட்ட பொருள் இருக்கு, எப்படியோ கஸ்டமர்ஸ் டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க, அதுவே போதும். ஸோ அப்படி இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றது ஆக்சுவலாக அது இல்லைங்க. மார்க்கெட்டிங் 2 இருக்கு, ஒன்று ரியாக்டிவ், இன்னொன்று ப்ரோஆக்டிவ். ஸோ நம்ம எந்த மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்டிவ் மார்க்கெட்டிங் தான் நிறைய பேர் பண்றோம். ஸோ வாட் டு யூ மீன் பை ரியாக்டிவ் மார்க்கெட்டிங்? வேர்ட் ஆஃப் மவுத், நோ கண்ட்ரோல் அண்ட் கோல்டு. இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், கடை தேடி மக்கள் வராங்க, அவங்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு என் டைம் சரியா போகுது, ஸோ அதனால எனக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கு, நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன், நோ இஷ்யூஸ் அப்படின்னா இட்ஸ் அ ரியாக்டிவ். இட்ஸ் அ சிம்பிள் பிளைன் மார்க்கெட்டிங். ரியாக்டிவ் மார்க்கெட்டிங், தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங். நோ கண்ட்ரோல் ஆன் கோல், அது எல்லாமே. ஸோ ரியாக்டிவ் வர்சஸ் ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, இம்ப்ளிமெண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு அட்ராக்ட் ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட்ஸ். எனக்கு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கு, நான் நியூ டீம் எடுத்திருக்கிறேன், அந்த நியூ டீம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லித்தரோம். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துட்டு அப்போதான் நம்ம வந்து வி கேன் எக்ஸ்பேன்ஷன். இப்போ தாஹிர் அன்னைக்கு அப்போது சொல்லிட்டு இருக்காரு எக்ஸ்பேன்ஷன். எப்போ எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியும்? ஸோ when we have the new team and new marketing strategy, அப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்தால் தான் சேல்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போதான் நமக்கு ரெவென்யூ வரும். ரெவென்யூ வந்தால் தான் வி கேன் மேக் ப்ராஃபிட், இல்லைங்களா? அதுதான் ப்ராசஸ். ஸோ அதனால நம்ம பண்ற மார்க்கெட்டிங் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ரியாக்டிவா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ப்ரோஆக்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ இம்ப்ளிமெண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்கு? ஜஸ்ட் ஜென்ரலா சேம் ஓல்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கான்னா இல்லை, தெர் ஆர் மெனி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட் டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்த பிறகு மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயமே த ஃபேஸ் எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட். ஒன்று நமக்கே தெரியும், டிப்டாப்பா டை ஷூட் பூட் போட்டுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆளுங்களே ரொம்ப கம்மி. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது? வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, வாட் எவர் யூ டச் சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் பார்க்க முடியும்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு நாளைக்கு 20,000 பேர் பார்க்க முடியும். நம்ம ஆட்ஸ் வந்து 20,000 பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சோஷியல் மீடியானால we can expand, we can give exposure to our marketing. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் பையனா மோர் மார்க்கெட்டிங் வந்தால் மோர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ மோர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தால் we will get additional more customers. So more customers in the sense more sales நமக்கு ஆகும். more salesனா then
more revenue, more profits. So my dear friends, please do proactive marketing. So implementing marketing strategies. So marketing strategies அப்படின்ற போதே நம்ம வந்து if you want we can take one full session அதுக்கே எடுக்கலாம். அந்த அளவுக்கு அது இது இருக்கு. ஸோ நீங்க இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டிங்ல எப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஸோ என்ன நம்ம ஆட் பண்ணணும், ஸோ வெதர் வி ஆர் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் நாட், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றோமா, ஸோ நம்மக்கிட்ட அந்த மார்க்கெட்டிங்காக ஸ்பெஷல் டீம் இருக்குதா, ஸோ ஹவு டு எக்ஸ்பேண்ட் இட், இந்த மாதிரி இது எல்லாமே ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ் பிளான் அண்ட் பிஸ்னஸ் விஷன் இது எல்லாமே நீங்கள் யூ கேன் டெவலப் இட். சரிங்களா? திஸ் இஸ் த ஃபோர்த் மிஸ்டேக், பிளைன் மார்க்கெட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஐ எம் ப்ரோஆக்டிவ், ஐ லேர்ன் டு ஏர்ன், ஐ எம் ப்ரோஆக்டிவ், ஐ எம் லேர்ன் டு ஏர்ன் அப்படின்றது நீங்கள் வந்து திஸ் இஸ் த கீ பாயிண்ட். ஸோ இதுவும் நீங்கள் யூ கேன் நோட் டவுன் இன் யுவர் புக்ஸ் ஆர் ஏதோ ஒரு விஷயம். நேற்று யுவராஜ் சார் சொல்லிட்டு இருந்தார், எது நீங்கள் ட்ரீமை வரணுமோ அதை எழுதி வச்சிருங்க, யூ வில் பிகம் தட், யூ வில் அட்டைன் தட் இன் சூன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், ஐ எம் ப்ரோஆக்டிவ், ஐ லேர்ன் டு ஏர்ன், இந்த மாதிரி ஒரு மந்த்ராஸ் இஃப் யூ கீப் ஆன் டெல்லிங், ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஹேப்பன். ஸோ ஐ எம் ப்ரோஆக்டிவ், I learn to earn, I learn to earn அப்படின்றது தான் இது. And the final mistake, fifth mistake what we are doing is poor team building. நிறைய பேர் நம்ம டீம் பில்டே பண்றது இல்லை. ஸோ நம்ம எப்படி என்ன பண்றோம்னா, இப்போ இந்த சொன்ன 5 மிஸ்டேக்ஸுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இட்ஸ் பை ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். மேபி வேர்ட்ஸ் டெக்னிக்கலாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் எல்லா பிஸ்னஸ் மேனும் பண்ணக்கூடிய ஒரு இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும். ஏன்? த பெஸ்ட் டீச்சர் இஸ் ஹூ? அவர் லாஸ்ட் மிஸ்டேக். ஸோ நம்ம லாஸ்ட் மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க தான் நமக்கு பெஸ்ட் டீச்சர். ஸோ அதனால த ஃபிஃப்த் மிஸ்டேக் எவ்ரி ஆண்டர்ப்ரனர் ஆர் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் டூயிங் இஸ் புவர் டீம் பில்டிங். டீம் பில்டிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா இந்த ஒரு விஷயம் பண்றோம், ஹையரிங் ஃபாஸ்ட், ஃபயரிங் ஸ்லோ அப்படின்ட்டு. இதுல டீம் பில்டிங் 2 மெத்தடுங்க. ஒன்னு ஹையரிங் ஃபாஸ்ட், ஃபயரிங் ஸ்லோ வர்சஸ் ஹையரிங் ஸ்லோ, ஃபயரிங் ஃபாஸ்ட். ஸோ ஹையரிங் ஃபாஸ்ட் அப்படின்னு என்னது? சீக்கிரமா, இப்போ எனக்கு ஒரு பர்சன் தேவை, இமீடியட்டா யாரோ ஒருத்தர் கிடைச்சா போதும் டக்குன்னு எடுத்துக்கிறது, இல்ல லோ சேலரிக்கு வராங்களா டக்குன்னு எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் ஹையரிங் ஃபாஸ்ட், ஃபயரிங் ஸ்லோ அப்படின்வாங்க. ஹையரிங் எனிஒன் ஹூ வாக்ஸ் இன். நமக்கு ஆள் ஒரு வேக்கன்ட் இருக்கு, யாரோ ஒருத்தர் வராங்க, ஓகே தூக்கி போடு, அவ்வளவுதான். So is it a right method of hiring people? No. Is it right method அப்படின்னா இல்லை. ஸோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா டீம் வந்து we should hire slow, fire fast. ஏன் அப்படின்னா ஹலோ, hiring only committed and competent people. Hiring slow and firing fast என்னன்னா hiring only committed and competent people. ஸோ committed people எடுக்கணும். committed people இருந்தாதான், அதான் சொல்லியிருக்கேன், அவங்க மைண்ட் செட், அவங்க ஸ்கில் செட், அவங்களுடைய காம்பிடென்சி, இது 3மே ஒத்து வந்தாதான் நம்ம கம்பெனிக்கோ நம்ம பிஸ்னஸ்க்கோ அவங்களுடைய மைண்ட் செட், ஸ்கில் செட் அண்ட் காம்பிடென்சி இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்ம பிஸ்னஸ்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்தாதான் ஸோ நம்ம பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஆட் ஆவாங்க. இல்லை ஜஸ்ட் அவங்க ஏதோ நானும் வந்த போனோம் அப்படின்னு போயிட்டு இருந்தா ஸோ there will be no improvement, there will be no growth. ஸோ இதான் சொல்லுவாங்க. இப்போ ஈவன் யூ டேக் நிறைய பிக் கம்பெனிஸ்ல என்ன அவங்க பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 months முன்னாடி ஹையர் பண்ணிட்டு பெஞ்ச்ல வச்சிருப்பாங்க. பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம். அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படுவாங்க, முன்கூட்டியே ஒரு 3 months 5 months அவங்களுக்கு ஈவன் சம்டைம்ஸ் சேலரி பே பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அதே மாதிரி அவங்க ப்ராசஸ் பாருங்க, இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாலே இட்ஸ் நாட் ஜஸ்ட் பார்த்து ஒரே நாள் இன்டர்வியூ பண்ணிட்டு முடிக்க மாட்டாங்க. ஸோ தெர் வில் பி ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், ஒவ்வொரு ப்ரொசீஜர் கிளியர் பண்ணால் மட்டும்தான். அந்த மாதிரி ஹையர் பண்ணும்போது ஸ்லோவாக ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து நம்ம கம்பெனிக்கு எந்த விதத்துலையும் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல், இந்த கம்பெனிக்கு ஒரு சூட் ஆவாரா, இது ஒரு வர்றதுனால இந்த கம்பெனி க்ரோத் ஆகுமா அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் நம்ம நிறைய ஸ்மால் பிஸ்னஸ்ல என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு ஆள் கிடைச்சா போதுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ நாளைக்கு அதை அவங்களால சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதை சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
அதனால ஒரு பர்சன் ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு முன்னாடி திங்க் 100 டைம்ஸ். அதே மாதிரி பர்சன் ஜாயின் பண்ணிட்டாரு, ஃபயரிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஹையர் இருக்கு, ஃபயர் அப்படி இருக்கு. ஒரு எம்ப்ளாயி எப்போ நம்ம தூக்குவோம்? பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா தூக்குவோம். அதே மாதிரி இல்லை ஏதாவது ராங் டூயிங்ஸ் இருந்தால் தூக்கிடுவோம். இல்லை அவர்னால எதுவுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல, இல்லை அகெயின்ஸ்ட் த கம்பெனி ஒரு பிஹேவ் பண்ணுறாருன்னா தூக்குறோம். பர்ஃபார்மன்ஸில் அகெயின்ஸ்டாக போகிறாரு, இல்லைன்னா ஏதாவது ராங் திங் பண்ணுறாரு. இந்த 3 விஷயங்களுக்காக தான் ஒருத்தரை நம்ம ஃபயர் பண்ணுறோம், ஒருத்தரை வந்து ஒரு கம்பெனிலேருந்து தூக்குறோம். ஸோ அது தூக்குறது எப்படி இருக்கணும்னா, ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தரை தூக்குறதுக்கு யோசிப்போம். சரி கொஞ்ச நாள் விடலாம், இவன் தப்பு பண்ணிட்டான், இன்னைக்கு சொல்லி பார்க்கலாம், அப்படி இந்த மாதிரி ப்ராசஸ்லேயே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஒருத்தர் அன்ஃபிட் ஃபார் அவர் அந்த ஜாப், அந்த போஸ்ட்க்கு அப்படின்னா யூ ஷுட் டேக் இமீடியட்லி, யூ டேக் இம் அவுட் இமீடியட்லி, சீக்கிரமாக எடுத்துடணும். ஏன்னா ஒருத்தர் இது எகெயின் இட்ஸ் ஒரு கரோனா மாதிரி தான், தனிமைப்படுத்தலை அப்படின்னு வைங்க, என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ராங் பர்சன் நம்ம டீம்ல இருந்தாங்கன்னா he will spoil entire team. அதனால so if a person is fit for our business or company, remove him immediately. என்ன செட்டில்மெண்ட் பண்ணுமோ, 3 years advance salary இல்ல சாரி 3 months advance salary, 6 months advance salary, pay him, settle him and send him out. So இந்த திங் நம்ம பிசினஸ் இது இந்த போல்ட் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு திஸ் இஸ் த 5th பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வாட் இஸ் த ரைட் ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்லோ, ஃபயர் ஃபாஸ்ட். அப்புறம் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டீமை வந்து ட்ரெயின், கோச் அண்ட் மென்டார் பீப்புள். நம்ம கிட்ட இருக்கிற டீமை வந்து இந்த 3 விஷயம் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணும், கோச் பண்ணும், மென்டார் பண்ணும். வாட் டு மீன் பை ட்ரைனிங்? நீங்கள் ஒரு விஷயத்த, ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா he will get 50% of the skill or the knowledge. நீங்கள் அதை கோச்சிங் பண்ணுறீங்கன்னா you will get 75% of the skill, knowledge or attitude. ஒரு விஷயம் இந்த 3மே ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ், இந்த 3மே வரணும் அப்படின்னா you should mentor the people. யார் ஒருத்தர் உங்களுக்கு மென்டார் அப்படின்னா those who is empowering you in 3 ways: attitude, knowledge, skill. இந்த 3 விஷயத்துலயும் உங்களை எம்பவர் பண்றாங்கன்னா பக்கத்துல கேட்டு பாருங்க, இல்லனா அது பக்கத்துல ஆர்டி ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. he is the mentor. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாரை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து தெரிஞ்சது என்னன்னா, நிறைய விஷயங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக நம்ம பண்ணணும். ஒரு எம்ப்ளாயினா ஜஸ்ட் அவருடைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா போதும். அதே ஒரு மார்க்கெட்டிங் டீம்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒர்க் செஞ்சால் மட்டும் போதும். அதே ஒரு அக்கௌண்ட்ஸ்னா அது மட்டும் செஞ்சால் போதும். ஒரு ப்ரொடக்ஷன்னா அந்த ஸ்கில் செட் இருந்தால் மட்டும் போதும். பட் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கணும், ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னா we should have all the knowledge, all areas. நான் சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட் ஆர் இந்த ஆல் திங்ஸ்லையும் நமக்கு அட்லீஸ்ட் இந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, பெரிய பிஸ்னஸ் பீப்புள், ஐ மீன் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் எடுத்த உடனே நான் சிஓ ஆயிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ சிஓ இஸ் நாட் ஃபார் யூ. எப்போ சிஓ, யாருக்கு சிஓனா அந்த கரெக்டான எலிஜிபிலிட்டி, ஸோ பொட்டென்ஷியல் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். 2 இருந்தால் மட்டும்தான் சிஇஓ. ஸோ அப்போதான் பர்ஃபார்மன்ஸ் வெளில வரும், சாரி ப்ரொமோஷன் அப்படின்றது வெளியே வரும். இஃப் யூ வாண்ட் ப்ரொமோஷன் யூ ஷுட் கிவ் பொட்டென்ஷியல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ப்ரொமோஷன் வரணும்னா பொட்டென்ஷியல், பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஆல்வேஸ் நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் கோ ஃபார் சிஇஓ, யூ பி ஏ சேர்மனாகவே இருங்க. சிஇஓ ஹையர் ரைட் பர்சன். ஸோ ஒரு ரைட் பர்சன் ஹையர் பண்ணிட்டு யூ ரன் த பிஸ்னஸ். ஏன்னா சிஇஓ நல்லா இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ், அந்த என்டையர் கம்பெனியவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ், தேவையான அனுபவம், அந்த தேவையான ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்குன்னா யூ கேன் பி எ சிஇஓ, நோ ப்ராப்ளம். சில பேர் 20 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்திருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதில் அவங்களே சிஇஓ ஆவாங்க, ஓகே ரைட். பட் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கொஞ்சம் 3 years 4 years ஆர் 2-3 years ஆயிருக்கு, ஆர் 10 years ஆயிருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு முழு நாலேஜ் இன்னும் கிடைக்கலன்னும் போது நீங்கள் சிஇஓ இமிடியேட்டாக எடுத்துக்கூடாது. யூ கேன் ஹையர் எ பர்சன் ஃபார் த சிஇஓ போஸ்ட் அண்ட் யூ பி த சேர்மன் ஆர் த ஓனர். ஸோ இது இன்னொரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் மிஸ்டேக் என்ன பண்ணுறோம்னா, இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ்மேன் பண்ணுறது, வி ஆர் நாட் பேயிங் அவர் செல்ஸ். ஸோ நமக்காக நாமளே ஒரு பிஸ்னஸ், ஐ மீன் சேலரி அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. எவ்வளோ பிஸ்னஸ் ஆனாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லா செலவுகள் போயிட்டு மீதியானது எனக்கு,
ஸோ ஒரு மாசத்துல 50,000 மீதி ஆகலாம், ஒரு மாசத்துல 1,00,000 மீதி ஆகலாம், ஒரு மாசத்துல 5,000 மீதி ஆகலாம், ஒரு மாசத்துக்கு -10,000 ஆகலாம். ஸோ எனக்கு ஃபிக்ஸடா நான் பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலன்னா தட் இஸ் வெரி 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 ராங் திங். ஸோ உங்க டைம் அண்ட் எனர்ஜி, உங்க மணி நீங்க ஸ்பெண்ட் பண்றதுனால யூ ஃபிக்ஸ் எ சேலரி ஃபார் யுவர் செல்ஃப், வெதர் இட் இஸ் 30,000, 50,000 ஆர் 1 lakh. ஸோ உங்களுடைய கேப்பபிலிட்டி, எலிஜிபிலிட்டி பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்ரி மந்த் யூ டேக் தட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட், கம்பெனி அக்கௌண்ட், அண்ட் ஒர்க் ஃபார் த கம்பெனி. ஸோ மீதியானது எல்லாம் என்னமே எனக்கு என்ன சேலரி எல்லாமே எனக்கு தான், அப்படி இருக்கக்கூடாது. தி சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் சிஸ்டம், த ரூல் இஸ் ஆல்வேஸ் ரூல். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணாலே வி கேன் டூ ஆர் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். அதான் சொல்லுவாங்க, தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை, ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே இல்லை அப்படின்ட்டு. அதனால இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம், மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்போம், பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அது திரும்ப பண்ணாம அது சரி செஞ்சுக்கிட்டு நம்ம பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம்னா டெஃபினட்டா வந்து நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ கரெக்ட் த மிஸ்டேக்ஸ் இன் த பிஸ்னஸ். ஸோ வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒன் இஸ் பர்ஃபெக்ஷனிசம், செகண்ட் ஒன் இஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன், தேர்ட் ஒன் இஸ் பிளேயிங் ஃபார் சர்வைவல், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பிளைன் மார்க்கெட்டிங், ஃபிஃப்த் ஒன் இஸ் புவர் டீம் பில்டிங். ஸோ இந்த 5 மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் டூயிங். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணாலே போதும். ஸோ பர்ஃபெக்ஷனிசம், நம்ம பர்ஃபெக்ஷனிசம் வந்து வெளியே வரணும் அப்படின்னா பி பெட்டர், நேற்றை விட இன்னைக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, ஓகே புட் எ டிக் மார்க், ரைட். ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து வெளில வரணும்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் டூ இட். ஸோ நான் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்மள மேலே நம்மளே குற்ற உணர்வாக இருந்துக்கிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு ப்ரெஷர் டென்ஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறத விட ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் டூ இட். இது வரைக்கும் போனதை போச்சு, இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இதுக்கு மேலே வர்றது சரியாக செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கேன் ஓவர் கம் யுவர் ப்ரொக்ராஸ்டினேஷன். தென் பிளேயிங் ஃபார் சர்வைவல். ஸோ டோன்ட் பிளே ஃபார் த சர்வைவல், பிளே ஃபார் த க்ரோத். ஸோ பிளே ஃபார் த க்ரோத். க்ரோத்னு சொல்லியிருக்கிறோம், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், இது எல்லாமே அபண்டன்ஸாக தேவையான அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கு. உங்கள் ஹெல்த்தும் ஹாப்பினஸ் அண்ட் வெல்த் மூணுமே abundance இருக்குன்னா that is real growth. அந்த growthக்காக நம்ம ஒர்க் பண்ணலாம். we can work towards for that growth. And plain marketing, don't do plain marketing, do proactive marketing. So what is proactive marketing? According to the situation, according to the place, according to the person, changing the strategy in marketing is called proactive marketing. So proactive marketingல வந்து பர்சனுக்கோ சுச்சுவேஷனுக்கோ இடத்துக்கோ தகுந்த மாதிரி என்ன மோட்ல என்ன மீடியம்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணி பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் ப்ரோஆக்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ டூ ப்ரோஆக்டிவ் மார்க்கெட்டிங், எக்ஸ்பேண்ட் யுவர் சேல்ஸ். அண்ட் புவர் டீம் பில்டிங். ஸோ அதை வந்து நீங்க புவர் டீம் பில்டிங் அவாய்ட் பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும்னா பில்ட் எ ஸ்ட்ராங் டீம். ஸோ டீம் எப்படி இருக்கணும்? காம்பிடென்ட்டா இருக்கணும், பிளஸ் கன்சிஸ்டன்டா இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த கேப்பபிலிட்டி, பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய டீமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீமை எப்படி உருவாக்கணும்னா நம்ம தான் உருவாக்கணும். we should train, coach and mentor the team. So then we can avoid all these 5 mistakes. I hope இந்த இது உங்களுக்கும் இந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ அட்லீஸ்ட் 1 or 2 நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா இதை அட்லீஸ்ட் எனக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சது, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 5ல 1 thing உங்களுக்கு ஓகேனாலும் யூ கேன் டைப் எஸ் இன் த சாட் பாக்ஸ். தென் யூ கேன் டேக் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனி டவுட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இப்போ கேட்கலாம். சார் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. முக்கியமா நான் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணது வந்து ஃபிக்ஸ் ஒரு சேலரி. இது வரைக்கும் நம்ம அந்த சேலரி ஃபிக்ஸ் பண்றத பத்தி யோசிச்சு பார்த்தது இல்லை, எல்லாம் நம்மள் தானே அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன அப்புறமா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது நம்ம அனுபவிச்ச விஷயம் என்ன, புவர் டீம் பில்டிங். அதை நான் ஆல்ரெடி அதை பண்ணதால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ணி பார்த்தேன் நீங்க சொல்லும் போது. ஸோ ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்ம ஹானர் மட்டும் பண்ணிடுவோம் சார். இந்த மாமன்றம் இவர்களை அங்கீகாரம் செய்வதில் பெருமை அடைகிறது. நம்ம ஜோன் 16ஓட பில்லர்ஸ்
ஜேசி யுவராஜ் சார், ஜேசி சுந்தர் அண்ட் ஜேசி சங்கர் தயாள் சார். இந்நாள் தலைவர்கள் ஜேசி வேல்முருகன், ஜேசி ஒசூர் ஃப்ரெண்ட்ஸ், ஜேசி பார்த்திபன், ஜேசி ராணிப்பேட், ஜேசி ஏழுமலை, ஜேசி வெள்ளூர் மற்றும் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மண்டல அலுவலர்கள் அனைவரையும் அங்கீகாரம் செய்வது பெருமடைகிறது. எனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கொடுங்க. கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். கொஸ்டின்ஸ் மட்டும் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனி கொஸ்டின்ஸ்? எஸ், தாஹிர் ரைஸ் பண்ணிருக்காரு ஹேண்ட். எஸ் தாகர் சொல்லுங்க. Sir, very good evening, sir. வெரி குட் ஈவினிங் தாஹிர், சொல்லுங்க. Actually, one of the mind-blowing sessions I come across 3 sessions. Saranam sir, this is the third one, which is belongs to the business itself. Yeah, this is my 4th business session on different topics. Okay, this one. Okay. It's actually mind-blowing, sir. Extraordinary. என்ன சொல்றதுன்னா, ஒரு பாமர மக்களும் நார்மல் ஒரு சின்ன ஒரு பெட்டி ஷாப் வச்சிருக்கிறவங்களும் where they are lagging behind, and even to the people who are running a big company, they are also well known. அந்த மாதிரி ஒரு எளிய மிக அழகாக எடுத்து சொன்னீங்க. உண்மையில வாழ்த்துக்கள். ஃபேண்டாஸ்டிக் சார். Thank you தாஹிர் ஜி. Sir, any other questions? Okay. I think எல்லாரும் உறைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 விஷயம். ஒண்ணு, நல்லா புரிஞ்சிருந்தாலும் கொஸ்டின்ஸ் இருக்காது. இல்ல ஒண்ணுமே புரியல அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். Sir, privilege one more time. Actually, there will be no room for any other questions. Okay. Everything is understood from the basic level to the top level. Okay. Thank you தாஹிர் ஜி. இப்ப கொஸ்டின்ஸ் வராது. அந்த அளவுக்கு தெளிவா என்ன சொல்றீங்க, அந்த வேப்ப இலையில தண்ணி போட்டு தெளிச்சிருக்கீங்க. Okay, thank you. எஸ் பார்த்தா சார் இல்ல சார், அவர் சொன்னது நல்லா புரிஞ்சிருந்தா கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொன்னது உண்மைதான். ரொம்ப தெளிவா வந்துச்சு. இதுல கொஸ்டின் கேக்குற மாதிரி இல்ல. ஐடியா வேணா வேற எதனா கேட்கலாம். கொஸ்டின்ஸே இல்ல. எல்லாமே ரொம்ப பொறுமையா இவ்வளவு தெளிவா நான் பார்த்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். வாவ். ஆக்சுவலா உண்மையிலே கொஸ்டின் கேட்கறதுக்கே ரொம்ப யோசிச்சு தான் கொஸ்டின் கேட்கறேன். இப்போ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எஸ் சார், தனியா சார் நீங்க சொல்லலாம் சார். Thank you sir. Thank you. தனியா சார் லைவ் இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார், ராஜேஷ்னா சார். எஸ் சொல்லுங்க ராஜேஷ். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். சரணம் சார், மீட்டிங் ஒரு வெபினார் அட்டென்ட் பண்றதே பெரிய விஷயம் சொல்லிட்டு எல்லாரும் காத்துன்னு இருக்கிறோம். இதுல எங்க சார் கொஸ்டின் கேட்கற அளவுக்கு நீங்க கொலை போட்டுன்னு இருக்கீங்க? ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்றீங்க. புரியாத விஷயங்களை புரிஞ்சுக்கணும், தப்பு மிஸ்டேக் பண்ணிருந்தா திருத்திக்கணும், இன் ஃபியூச்சருக்கு டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே பேசிக்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் சொல்லிடுறீங்க. அப்புறம் நாங்க எங்க கொஸ்டின் கேட்கலன்னா புரியலன்றது இல்ல, எல்லாம் உங்களுடைய மீட்டிங் எப்போ வரும் வெபினார்லன்னு சொல்லிட்டு பாத்துட்டு உண்மையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you sir. Thank you so much. Thank you. அதனாலதான் நான் எதுவுமே ரிப்பீட் பண்ணாம நியூ டாபிக்ஸோட வந்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு லர்னிங் தான். அதே மாதிரி நானும் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான். கண்டிப்பா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது வெரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ரியல் ஃபீட்பேக் நீங்க கொடுக்கறதுனால வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். சார் ஃபீட்பேக் இருக்கீங்களா? தோ யூ ஆர் a good entrepreneur. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உண்மையிலே எக்ஸலென்ட். நான் பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் எங்க ஃபேமிலி பிசினஸ் தான் பண்ணிருக்கேன் சார். எஸ் சார். நான் டேக் அவுட் பண்ணி 30 இயர்ஸ் ஆகுது சார். பட் நான் வந்து இது எனக்காக சம்பளம் எல்லாம் எடுத்தது இல்லை சார். ஆனா நீங்க சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலென்டா இருக்கு. உண்மையிலே அது வந்து உண்மையிலே அதை ஃபாலோ பண்ணலாம். எஸ் சார், கண்டிப்பா நம்ம அது பண்றது இல்லை. ஏன்னா பிசினஸே நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிருவோம். அதேதான் உண்மையே சார். மாசம் வந்து 10 லட்சம் நமக்கு தான் இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. அது பின்னாடி யூஸ் ஆகுறது இப்பதான் தெரியும். அது வந்து நீங்க எடுத்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் சம் அதர் இதுல அதர் அவென்யூஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ் சார். அதான் உண்மையிலே எல்லா கருத்தும் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோபிகண்ணன் சார். குட் ஈவினிங் ஓம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ?
எப்படி இருக்கீங்க? நல்லா Fine, இருக்கேன். sir. Thank you. ஃபைன் சார். கிறிஸ்பா நான் வந்து 2 விஷயத்தை எடுத்துக்க முயற்சி பண்ணேன். Yes, sir. யுவர் லாஸ்ட் மிஸ்டேக் இஸ் யுவர் த பெஸ்ட் டீச்சர் இஸ் யுவர் லாஸ்ட் மிஸ்டேக். Yes. Thank you. அண்ட் நத்திங் இஸ் பெர்ஃபெக்ட். இந்த 2 விஷயங்கள் உள்வாங்கிட்டேன் நான். Yes, ஸோ yes. எந்த ஒரு மீட்டிங் எந்த ஒரு இது போகும்போதும் அட்லீஸ்ட் 1 or 2 மெசேஜஸ் we should have Sure, sir. Sure, sir. Yes, sir. ஸோ அட்லீஸ்ட் நீங்க நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணீங்க, நிறைய பேசுனீங்க, நிறைய ஈவன் தோ எவ்ரிதிங் இஸ் தேர், பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பெர்ஃபெக்ட்டான விஷயங்கள் வந்து ஐ ஹவ் டேக்கன் இட். Thank you, sir. Thank you Thank so you, much. Om Saranam. Thank you so much for your wonderful time. And எனக்கு சந்தோஷம், அட்லீஸ்ட் நான் சொன்னதுல ஒரு 2 விஷயங்கள் இன்னொருத்தருக்கு ஐ மீன் யூஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா அது ரிமைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா it will be satisfying situation for me. Thank you, sir. Thank you. Good, sir. Keep it up, sir. Thank you. தேங்க்யூ கோபி அண்ணா சார். தேங்க்யூ. ஆல்ரெடி நம்ம ஒருத்தர் மிஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக ஆனர் பண்ணும்போது கோல்டன் சிட்டி ஜேசி விநாயகம் சார் உங்களை அங்கீகாரம் செய்து பெருமை கொள்கிறோம். அண்ட் திருப்பி ராஜேஷ் கண்ணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஒன்ஸ் மோர்ங்களா ராஜேஷ் கண்ணா சார்? சார் குட் ஈவினிங். இது யாராவது ரெக்கார்டிங் பண்ணியிருந்தா ஷேர் பண்ணுங்களா ப்ளீஸ்? ஷூர் கண்டிப்பா நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேங்க. ப்ளீஸ் அனுப்பிச்சு விடுங்க. ஷூர் கண்டிப்பா. தேங்க்யூ. Okay. Okay, any other feedback? அப்படியே அனௌன்ஸ்மென்ட் போயிடலாங்க. Yes, sir. சார் அப்சர்வேஷன் என்ன முடிச்சிருங்க சார், அனௌன்ஸ்மென்ட் போயிடலாங்க. ஓகே சார். ஸோ நான் என்ன சொல்றேன் சார், வெரி சிம்பிள். We are all, including me, we are in growing stageல தான் நம்ம இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த இப்போ நம்ம இருக்கிற டீம்ல பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை செட்ரைட் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து we can go to the next level. ஸோ ஆல்வேஸ் பி ப்ரோஆக்டிவ் அண்ட் அடாப்ட் டு த சேஞ்ச் சுச்சுவேஷன்ஸ், வர்ற சுச்சுவேஷன்ஸ் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் த பிரசிடென்ட் ஜேசி சரவணன் சார், ஜேசி வெல்லூர் டைனமிக், and JC Sundar sir and JC Sendal Murugan sir for giving this wonderful opportunity. And எப்பவுமே நீங்க சப்போர்ட்டிவா ரெகுலரா எல்லா விஷயத்திலும் இருக்கீங்க, இந்த விஷயத்திலையும் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். 5 மந்திரங்கள் மாதிரி சொல்லியிருக்கீங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த 5 மந்திரத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் 1 இயர் கழிச்சு உங்களுக்கு அதை பார்த்து எங்களுடைய மெம்பர்ஸ் இப்போ வந்து எல்லாருமே பார்த்து எல்லாமே உங்ககிட்ட அதை ஃபீட்பேக்காக கொடுக்குறோம். உங்க மீட்டிங் அட்டன் பண்ண அப்புறம் நாங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம் சில விஷயங்கள்ல அப்படின்றது கொஞ்சம் சொல்றது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனௌன்ஸ் பண்றது நாளைக்கு வந்து இதே சேம் டைம் 4 o'clock பிரின்ஸ் சார் வந்து எடுக்கிறாங்க. டிக்டாக்ன்றது பிசினஸ் ஓரியன்டட் தான் எடுக்கிறாங்க. ஸோ பிசினஸ் பீப்புள் எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து ஜாயின் பண்றதை பார்த்துங்க. உங்களுடைய பார்ட்டிசிபென்ட் தான் எங்களை வந்து எவ்வளவு ஊக்கப்படுத்துது. ஸோ எங்களுடைய கொலீக் பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எங்களை மண்டல அலுவலர்கள், ஜோன் 16 மண்டல அலுவலர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் மீண்டும் எங்களுக்கு எப்போது தேவை என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்ய க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ் பை என்னுடைய முன்னாள் தலைவர், சாசன தலைவர் திரு மூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். மூர்த்தி சார் லைன்ல இருக்கீங்களா? தேங்க்யூ சேர்மன். தேங்க்யூ. ஓம் சரவணன் சார், சூப்பர். Yes sir. எப்படி இருக்கீங்க? Good evening sir. Thank you. Fine. How are you sir? Yeah, I am very fine sir. I am very fine. Zoom ஆப்புக்கு நன்றி. இந்த பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஃபண்டமெண்டலா பேஸ்மெண்டா இந்த ஜேசி இயக்கத்துக்கு நன்றி. ஹோஸ்டுக்கு நன்றி. இன்றைய கதாநாயகன் ஓம் சரவணன் அவர்களுக்கு நன்றி. பார்ட்டிசிபென்ட் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சார். நன்றி. ஜூம்க்கும் சேர்த்து சொன்ன முதல் நாள் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தேங்க்யூ வெரி மச் சார். இல்ல ஐயா கரெக்ட் தான். இந்த ஜூம் இல்லனா நம்ம இந்த மாதிரி பண்ணிருப்போமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. பட் ஆனா அது ஞாபகப்படுத்த நீங்க ஞாபகப்படுத்துறீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சோ தேங்க்யூ. ஜூம்க்கும் சேர்த்து எங்களோட எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொன்னது நம்ம மூர்த்தி சாருக்கும் நன்றி. மூர்த்தி சார். ஓகே. தேங்க்யூ சார். நாளைக்கு மீண்டும் மீட் பண்ணுவோம் 4 மணிக்கு. இதோட லிங்க் வந்து நான் திருப்பி குரூப்லயே போடுறேங்க. சாரோட ஸ்பீச். ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Thank you. Bye. Fine. கார்த்திக். கோபிநாதன் சார் வணக்கம். லைன்ல இருக்கீங்களா?